அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. இது ராகுவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 4 வயசில் ஒரு சொத்து வாங்குவாங்க. அந்த நட்சத்திரத்தில் பிறந்த தந்தைக்கு 2 தாரம் உண்டு. அவங்க தந்தை இல்லை தந்தை வழி குடும்பத்தில் 2 தாரம் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் 40 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சி உண்டு. சரிங்களா? பேர் பார்த்திங்கன்னா குமார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். செல்வராஜ், செல்வகண்ணன் அப்படிலாம் ஒரு பேர் அவங்களுக்கு இருக்கும். இந்த குடும்பத்தில், அதாவது அவர்கள் பிறந்த குடும்பத்தில் என்னைக்காவது ஒரு நாள் திருட்டு போயிருக்கும். ஆண் குழந்தை பிறந்தா கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுமானா கண்டிப்பாக பிரச்சனை ஒரு காலத்தில் உண்டு. இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா சிவன் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னோம்னா அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பூக்கள் என்னென்ன பூக்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் அரளி, பவளமல்லி, தாமரை, மல்லிகை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த பூக்கள் எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மரம்னு எடுத்துட்டோம்னா மருத மரம், புளிய மரம், அது மாதிரி கொன்றை மரம்னு ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தோட நிழலில் இருந்தாலோ அந்த மரத்தை வாங்கி நட்டாலோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரமாக செயல்படும். ஓகே, விலங்குன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு பார்த்தோம்னா ஆண் எருமை. ஆண் எருமை. அதே மாதிரி காய்கறி என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா முள்ளங்கி, சர்க்கரை பூசணின்னு சொல்லி இருக்குது. பீட்ரூட் அதிகமாக சாப்பிட்டோம்னாவே இங்கே சுவாதி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். வெள்ளரி, நொங்கு, இதெல்லாம் அந்த சுவாதி நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். முருகன் சார்ந்த பெயர்கள், சிவன் சார்ந்த பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகே, பழம் என்னென்னங்க சாப்பிட்லாம் பார்த்தோம்னா வாழைப்பழம், செரி பழம், இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். பலாப்பழம், மாதுளம்பழம், இதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது வெளியில் பலாப்பழத்துலலாம் முள் இருக்கும். உள்ளுக்கு தான் சுளை டேஸ்ட்டாக இருக்கும். உலர் திராட்சை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வரும். இதெல்லாம் எதுக்குங்க இதை சொல்கிறோம் அப்படின்னோம்னா இந்த பழத்தை வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்லாம். சரிங்களா? ஓகே, லீவ்ஸு அதிகமாக இலை ஐட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழை இலை போட்டு சாப்பிடணும். இவங்க பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க வாழை இலை போட்டு சாப்பிட்ணும். வெற்றிலை யூஸ் பண்ணலாம். வெத்தலை போடுற பழக்கம் இல்லை அப்படின்னா யாருக்காவது வெத்தலை வாங்கி கொடுக்கலாம். அருகம்புல், இவங்க சாமி கும்பிடும்போது அருகம்புல் வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கீரையில் வல்லாரக்கீரை எடுத்துக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் சாதாரணமாக தெரியும், ரொம்ப முக்கியமானது. இதுதான் பரிகாரமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒரு நட்சத்திரத்தோட காரகத்தை இயக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உன்னத நிலைக்கு அடைவாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கிறது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி சாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பொடி போட்டு சாதமாக சாப்பிட்டோம், கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி யூஸ்வலாக எடுத்துக்கிறது தான். பூரி, பஞ்சாமிர்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழனிக்கு போனோம்னா பஞ்சாமிர்தம் கிடைக்கும். பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டா இந்த சுவாதி நட்சத்திரம் உள்ளவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ரச சாதம், சரிங்களா? இதெல்லாம் அவங்க சாப்பிட்ணும். பொங்கல், வெண்பொங்கல்னு எடுத்துக்கலாம், சக்கரை பொங்கல்னு எடுத்துக்கலாம். எந்த பொங்கல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். குறிப்பாக மிளகு பொங்கல் ரொம்ப இந்த நட்சத்திரத்துக்கு மிக மிக முக்கியம். அதே மாதிரி தானம் செய்யலாம். என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. பசுமாடு தானம் செய்யலாம். விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, குத்து விளக்கு தானம் செய்யலாம். எண்ணெய் தானம் செஞ்சோம்னா மிக சூப்பராக இருக்கும். குறிப்பாக இவங்க சில கலர்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கருப்பு நிறம், நீலம்,
வெள்ளை, சிகப்பு, வெளிர் மஞ்சள், இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நியூமராலஜியில் இப்போ நான் எந்த கார் வாங்கலாம், எந்த நம்பர் யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப ராசியாக இருக்கும்னு கேட்பாங்க. அப்போ 1ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 6, 8 இந்த எண்களை வந்து அவங்க அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1ஆம் தேதி மிக முக்கியமான விஷயத்தை செஞ்சாலும் நல்லாயிருக்கும், 4ஆம் தேதி அவங்க ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் வந்து ராகுக்கு உரியது. அப்போ அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, திசை கேட்பாங்க. சரி, நான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு எந்த திசைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு கேட்பாங்க. மேற்கு, வடக்கு, வடமேற்கு திசையில் போய் இவங்க பொண்ணு பார்க்கணும். இல்லை ஒரு முக்கியமான செயல் நடக்கிறதுக்கு அங்கே போகணும். சரிங்களா? அதே மாதிரி ஓகே, விவசாயத்தில் என்னங்க பயிர் செய்யலாம்னு கேட்பாங்க. பருத்தி சூப்பராக இருக்கும். தேனி வளர்த்தல், பட்டுப்புழு வளர்க்குறது, மக்காச்சோளம், உளுந்து, சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சிலவங்க விவசாயம் பண்ணும்போது எனக்கு ஈல்டே வர்றதில்ல, நிறைய முதலீடு போட்டேன், ஒன்றுமே சிறப்பாக இல்லை அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, பரிகாரத்துக்கு கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னது எல்லாமே பரிகாரமாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். காளகஸ்தி போயிட்டு வரலாம். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க காளகஸ்தி போய் சொல்லுவோம். திருவிடை மருதூர், அதே மாதிரி அனைத்து நரசிம்மர் கோவிலுக்கும் போய்ட்டு வரலாம். அது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் உள்ள கட்டழகியர் சிங்கர் கோவில்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மருதமலை முருகன், அது மாதிரி பழனி தண்டாயுதபாணி, திருவெண்ணை நல்லூர், சரிங்களா, இங்கெல்லாம் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஓகே, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா கௌரவம் வந்து ரொம்ப பாதிக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும். சரிங்களா? புகழ் இருக்கும். இவங்க பேரை சொன்னாவே பல பேருக்கு தெரியுங்க. சுவாதி அப்படின்னாவே பயங்கரமான ஒரு ஆளுங்க, நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. இவங்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அரசு தொடர்பு இவங்களுக்கு உண்டு. அரசாங்க வங்கியில் அதிகமாக பணத்தை சேமித்து வச்சவங்க யாருன்னா இவங்க தான். சரிங்களா? ஃபைனான்ஸு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு, கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், கழுத்து சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். அதிகமாக பஞ்சாயத்து செய்கிறவங்க யாருன்னா இவங்க தான். 2 பேருக்கு இடையில சண்டை நடந்துச்சுன்னா அவங்க போய் பஞ்சாயத்து வந்து அதிகமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 தாரம் உள்ள குடும்பம்னு சொல்லியாச்சு. ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா தனிமையிலே வாழ்ந்துருப்பாங்க. சரிங்களா? மாடி வீட்டில் குடியிருப்பாங்க. கட்சியில், அரசியல் கட்சியில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தந்தையோட ஆதரவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்குது, காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால இங்கே சூரியன் வந்து நீசமாயிடுவார். சூரியன் நீசமாகறதுனால தந்தையோட அமைப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இங்கே சுக்கிரன் வந்து உச்சம். பெண்கள் தொடர்பு வந்து அதிகமாக இருக்கும். எப்போதுமே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மெயினான இடத்துல தான் வீடு கட்டியிருப்பாங்க. மெயினான இடத்துல தான் வீடு கட்டியிருப்பாங்க. அனைத்து ராசிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த துலா ராசி, அதில் சுவாதி நட்சத்திரம் அங்கே இருக்குது. சரி, சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கொலை பலிக்கு வந்து ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். இவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, தப்பு பண்ணாமலே சில நேரத்தில் போய் அவங்க போய் மாட்டிக்குவாங்க. தலைமை பதவி இவங்களை நிச்சயமாக தேடி வருங்க. சரிங்களா? நாட்டாமை செய்கிறது, பஞ்சாயத்து செய்கிறது, இதில் போய் செஞ்சுட்டு மாட்டிக்குவாங்க. தீப வழிபாடு தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு செயலை செஞ்சாங்கன்னா ரொம்ப கரெக்டாக செய்வாங்க. கரெக்டாக செய்வாங்க. தந்தையோட தொழில் ரொம்ப பாதிக்கப்படும். தாய் வழியில் ஒரு ஆண் வாரிசு வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி சீருடை பணி நிறைய பேருக்கு இவங்களுக்கு அமையும். சரிங்களா? சுவாதி நட்சத்திரத்தில்
வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாவே வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த இதில் இருப்பாங்க. கண்டம் அதிகமாக இருக்கும். காற்று சார்ந்த பிரச்சனைகள், அதாவது சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், மூச்சு விடுறது, மூச்சு திணறல், இதெல்லாம் அதிகமாக இருக்கும். கவனமாக இருந்துக்கணும். டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பண நோக்கம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராகுனாவே காற்று, இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், விமானம் சார்ந்த வேலை, இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பொதுவான காரங்கள் தான், சரிங்களா? அவங்களுடைய ராசி லக்கணம் இதெல்லாம் பார்த்து தான் சில விஷயங்கள் வந்து அமையும். அப்படி இருக்கிற காரணத்தினால சுவாதி நட்சத்திரத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவங்க அடிக்கடி குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? நிறைய புகழ், பிரகாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி உஷ்ண உடம்பு இருக்கும். உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொப்பளம் இதெல்லாம் வந்து வரும். மருத்துவம் சார்ந்த படிப்பும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், சரிங்களா? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நட்சத்திரத்துக்கு காரகம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது என்னை தொடர்பு கொள்ளணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய விஷயத்தை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். விஜயகுமார் திருஞானம், திருச்சி துவாக்குடி, சரிங்களா? என்னுடைய நம்பர் வந்து 7708 54 89 51. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். குழந்தை இல்லாதவங்க இந்த நட்சத்திரத்தில் வந்து கூடுனாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அது எப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், எப்போ கருத்தரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேரடியாக கால் பண்ணுங்கள், சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.